கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஆராதித்து அவருடைய வேத வசனங்களை எல்லாம் கேட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வதற்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க இந்த பூமியில் கர்த்தர் இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்து ஆமை சோத்திரம் முடிவிலையும் ஆமை சோத்திரம் நித்திய ராஜ்யத்தை தந்து இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள்லாம் ஒரு குறைவிராதபடி ஆண்டவரே நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனமும் கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனங்களாய் இருக்கிற நம்மளும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை தெரிந்து கொண்டிருப்பதும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற ஜனமும் எப்படிப்பட்டதாம்? பாக்கியம் உள்ளது. அதனால நீங்களும் நானும் பாக்கியவான்கள், அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமை சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமை சோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவருடைய பாதத்திற்குள் கடந்து வருகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் முடிவிலே அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாய். இந்த உலகத்துல நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நிச்சயம் கிடையாது. பரலோகம் இருக்குங்கிறான், சொர்க்கம் இருக்குங்கிறான், நரகம் இருக்குங்கிறான். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பினால் ஆமை சோத்திரம் அதுல நிச்சயம் கிடையாது. நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசம், இந்திய பாரத தேசம் ஆமை சோத்திரம் இறை நம்பிக்கை உள்ள தேசம். இறை நம்பிக்கை உள்ள தேசமாக இருந்தாலும், இறைவன் மீது பற்றுதலாக இருந்தாலும், இறைவனை தேடுகிற ஆமை சோத்திரம் தேசமாக இருந்தாலும் கூட சோத்திரம் நித்திய பாக்கியத்துக்கு போய் சேருவோமா அப்படின்னு கேட்டா சரியான பதில் அவங்களால என்ன முடியாது. ஆமா சோத்திரம் சாவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நித்தியத்துக்கு போவோன்னு ஆமா யாருக்கு தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த விசுவாசம் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. பூமியில இருக்கிற வரைக்கும் இரட்சகர் நம்மோடு இருப்பார். இந்த பூமியில கண்ணை மூடினத்திற்கு பின்பதாக இரட்சகரோடு நம்ம அவரோடு இருப்போம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரு நம்மளோடு இருப்பார். மறிச்சிட்டோம்னா அவர்கிட்ட நம்ம போயிடும், அவரோடு நம்ம இருப்போம். அந்த ஒரு நல்ல நிச்சயம். அதனால ஜீவனோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மறிச்சாலும் எங்கிட்ட சுத்தி அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ள கடந்து வரும்போது எதை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் தகப்பன் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணி கொள்வார், பார்த்து கொள்வார். உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்பா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு சோத்திர சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ உலகத்துல கூட மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான்ல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்மளை படைச்ச தேவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளை போஷிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். முடிவிலே அந்த நித்திய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதுதான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள் உறுதியா இருக்குமானால் எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசி பதறான். விசுவாசி பதறான். அவிசுவாசி பதறுவாங்க. அவிசுவாசி ஆமா தேசத்துல ஒரு தீமை வருது அப்படின்னா அவிசுவாசி பதறுவாங்க. கொரோனா வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? பதறுவாங்க. ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா பதறுவாங்க. வானிலை எச்சரிக்கை கொடுத்து இந்த பகுதியில பயங்கர மழை வரப்போகுது, பயங்கர புயல் காற்று வரப்போகுது அப்படின்னு சொன்னா அவங்க பதறத்தான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் ஆமை சோத்திரம் மழை இடிஞ்சு கீழே விழப்போகுதுன்னு சொன்னாலும் அவங்க சோத்திரம் சோத்திரம்னு தைரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு முறை சோத்திரம் பத்மா முதலியாரம்மா அவங்க ஸ்தோத்திரம் ஊழியத்தின் நிமித்தம் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறாங்க, பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வண்டியில பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. கார்ல போகல, எதுல போறாங்க? ஃப்ளைட்ல போறாங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம டவுன் பஸ் மாதிரி என்ன ஆகுது, தடப்பட சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டா பழைய ஃப்ளைட் ஓட்டுறவங்க பைலட் வந்து சொல்றாங்க, மிஷின் கோளாறு ஆகி போச்சு.
மிஷின் என்ன ஆகி போச்சு? கோளாறு ஆகி போச்சு. போய் சரியா லேண்ட் ஆகுமான்னு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஊழியத்துல போய் ஆண்டோடைய ஊழியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். அப்ப என்ன பண்றாங்க? எல்லாருக்குள்ளயும் பதட்டம், பயங்கரமான பயம். ஏன்னா நம்பிக்கை இல்லை. வண்டி பழுதாகி போச்சு, போய் இறங்கும்னு சொல்ல முடியாது, இறங்குனாதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பிளைட்ல போற அத்தனை பயணிகளுக்கும் வந்த நடுக்கத்துக்கு, ஏன்னா உயிர் பயம், எல்லாருக்கும் உயிர் போறோம். இந்த அம்மாவை பாக்குறாங்க, இந்த அம்மா சோத்திரம் அல்லேலுயா, சோத்திரம் அல்லேலுயா அப்படிங்க. ஏடா சோத்திரம் அல்லேலுயாவா? ஏமா சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்னமா சோத்திரம் அல்லேலுயான்னு சொல்ற? ஏய், ஏசப்பா என்னோடு இருக்கிறார், இவங்க கீழே போய் இறக்கி விட்டா ஊழியம் செய்வேன், இல்லைன்னா நேரம் அவர்கிட்ட என்ன பண்ணிடுவேன், போய் சேர்ந்துருவேன். எதுவும் சந்தோஷம், எதுவும் சந்தோஷம். அவங்களுக்கு கவலையே கிடையாது. கீழே இறக்குனா ஊழியம், மேலே போனா ஏசப்பாட்ட போயிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க அல்லேலுயா சோத்திரம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வண்டி சரியாயிருச்சு. வண்டி என்ன ஆயிருச்சு? அவங்களே சொல்றாங்க. எப்படி சரியானுச்சுன்னு தெரியல. எப்படி சரியானுச்சுன்னு தெரியல. அப்ப அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பா வண்டி எப்படி சரியாச்சுன்னு ஒன்றும் புரியலையே. அப்ப சொன்ன, மகளே நீ ஊழியத்துக்கு போய் சேரணும். ஆமா, அதனால 2 தேவதூதனை அனுப்பி பறக்கிற விமானத்தை மேலே என்ன பண்ணிட்டாரு, ரிப்பேர்லாம் சரி பண்ணி நீ போய் ஊழியம் செய் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. விசுவாசி பதறா, விசுவாசி பதறா. நம்ம கர்த்தரை விசுவாசிக்க எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை விடுவிக்க வல்லவர், ஆபத்துல தப்புவிக்க வல்லவர், ஆச்சரியமாய் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவர் என்று சொல்லி நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா எவ்வளவு சூழ்நிலைகள் கடுமையா இருந்தாலும் சரி, ஆமா, எவ்வளவு பிரச்சனைகள் உச்சத்துக்கு போனாலும் சரிதான், கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை சோத்திரம் நம்மள்கிட்ட போராடும். ஆனா நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விசுவாசத்துக்கு முன்னால அது என்ன முடியாது, நிக்க முடியாது. ஆமை சோத்திரம். முடிவிலை கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்து நடத்துவார். அல்லேலூயா. பிசாசுடைய பெரிய திட்டம் என்னன்னா, ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, மன சோர்வை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து விசுவாசத்தை உடைக்கணும். எதை உடைக்கணும்? இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசத்தை உடைக்கணும். இதை உடைச்சிட்டா அவன் ஜெயிச்ச மாதிரி தான், அவன் ஜெயிச்ச மாதிரி தான். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க சோதரன் என்ன வந்தாலும் சரி, ஆமை சோதரன், அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஆமன். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்னு வேத வசனம் சொல்லுது. அதனால எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டாருங்கிற ஒரு விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் ஆழமா இருக்குமானால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இலகுவாய் கடந்துருவீங்க. எப்படி கடந்துருவீங்க? அது வியாதி பலவீனமா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், பொருளாதாரத்துல வருகிற நெருக்கடிகளா இருக்கட்டும், ஆமை பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன், ஊருக்காரன், யார் நம்மளை பகைக்கட்டு விரோதிக்கட்டு என்ன வேணாலும் செய்யட்டும், எதுவும் நமக்கு பெருசாவே தெரியாது. ரொம்ப சாதாரணமாய் கடந்துருவோம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய வேர் இயேசு கிறிஸ்துவுக்குள் போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிடுவார். எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும்போது 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் தான். ஆனா ஒண்ணுக்கும், 1வது வசனத்துக்கு 2வது வசனத்திற்கும் பல 100 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆமை சோத்திரம். சத்ருவாகிய பிசாசு அவன் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் கடந்து வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இந்த பூமியை என்ன பண்ணனா, பூமியை முழுவதையும் நஷ்டப்படுத்தினான். எல்லாத்தையும் அவன் தேவன் நேர்த்தியாய் படைத்து வைத்த அத்தனையும் அவன் ஒழுங்கீனமாய் மாற்றிவிட்டான். அவன் வெளிச்சத்தை இருளாய் மாற்றிவிட்டான். இப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றிட்டான். பிசாசு ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் வாழ்க்கை ஒழுங்கீனமாயிரும். அவனுடைய வாழ்க்கை
ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா அவன் வாழ்க்கையை பார்த்தா தெரிஞ்சு. தேவன் இருப்பாரானால் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கும். தேவன் இருப்பாரானால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒழுங்கா இருக்கும். எந்த பாவத்திற்கு நேராய் கடந்து போக மாட்டாங்க, எந்த போதை வஸ்துக்கு நேராய் கடந்து போக மாட்டாங்க, எந்த விதமான துர்க்குணத்துக்கு நேராய் கடந்து போக மாட்டாங்க, எந்த விதமான பண ஆசைக்கு நேராய் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, சோத்திரம். துணிகரத்திற்கு நேராய், துன்மார்க்கத்துக்கு நேராய் என்ன பண்ண மாட்டாங்க, கடந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமாய் ஜீவிப்பாங்க. ஆமை, சோத்திரம். நல்ல ஒழுக்கத்துல வாழ்வாங்க, உண்மைக்கு நேராய் நடப்பாங்க, ஆமை, தூய்மைக்கு நேராய் நடப்பாங்க. யாருக்கு எந்த தீமையும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய அஞ்சுவாங்க. ஏன்னா தேவன் பார்க்கிறாரே, எதை விதைக்கிறோமோ அதையே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், அறுப்போம். அதனால யாருக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராய் ஒழுங்குபடுத்துவாங்க. அப்படி ஒழுங்கா இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில இரட்சகர் இருக்கிறான்னு அர்த்தம். ஒழுங்கினம் எங்க வரும்னா, பிசாசு எந்தெந்த மனிதருக்குள்ள காணப்படுகிறதோ அவங்க எப்படிப்பட்ட இறை வழிபாடு என்று சொன்னாலும் சரி, ஆமை, ஸ்தோத்திரம், வாழ்க்கை ஒழுங்கீனமா இருக்குமானால் அவர்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிறது பிசாசா இருக்கிறது. ஏன்னா பிசாசு முதலாவது அவங்க வாழ்க்கையை ஒழுங்கீனமாக்கிடுவான். குடும்பம் பரிசுத்தமா இருக்காது, வாழ்க்கை பரிசுத்தமா இருக்காது, பணத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க. என்னென்ன போதை வஸ்துகள் இருக்கிறதோ அத்தனை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற இடத்துக்கு போவாங்க. அநியாயம், அக்கிரமம், துணிகரம், துன்மார்க்கம் தாராளமா செய்வாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பீர்களானால் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க, பொல்லாத பிசாசு அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. பொல்லாத பிசாசு. அந்த பிசாசு தான் இந்த வேலைகளுக்குள்ளே எல்லாம் என்ன பண்ணும், நடத்தும். சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப ஒழுங்கின்மையும். இரண்டாவது வெறுமை என்ன இருக்குமா? பிசாசு என்ன பண்ணிடுவான், வெறுமை ஆக்கிடுவான். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் தொடச்சு வலிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். வெறுமைனா என்ன? நம்ம ஒருவேளை சமையல் பொருட்கள் நம்ம எடுத்து சமைச்சதுக்கு அப்புறம் சமையல் பொருள் என்ன ஆயிரும், தேர்ந்துடும். திறந்து பார்த்தா அஞ்சரை பெட்டியில பார்த்தா ஒண்ணு இருக்காது, பருப்பை திறந்து பார்த்தா பருப்பு இருக்காது. என்னாச்சு, ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதான் வெறுமை. வெறுமைனா ஒண்ணுமே இருக்காது. குடும்பத்துல நிம்மதி இருக்காது. குடும்பத்துல என்ன இருக்காது? ஆமா, வீட்டுல காசு பணம் இருக்கலாம், ஆள் நடமாட்டம் இருக்கலாம், குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், நிம்மதி இருக்காது. பிசாசு என்ன பண்ணிடுவான், வெறுமையாக்கிடுவான், நிம்மதி எடுத்துருவான். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு காசு பணம் நிம்மதி கொடுக்காது, பேர் புகழ் நிம்மதி கொடுக்காது, வசதி வாய்ப்புகள் எதை கொடுக்காது, நிம்மதி கொடுக்காது. நம்முடைய தமிழகத்துல பிரபலமான நடிகர், அகில உலகத்தில் பேர் புகழ் பெற்றவர், காசு பணத்திற்கு ஒரு குறைவும் இல்லாதவர். ஆனா அவரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுக்கிறார். பேட்டியில என்ன சொல்றாரு தெரியுமா? பேருக்கும் புகழுக்கும் குறைவில்லாதவர், கோடிக்கணக்கான சொத்துகள், முழு உலகத்திலும் அவர் அறியாத நபர்கள் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, 10% கூட நிம்மதி இல்லையா. எத்தனை சதவீதம்? 10% கூட நிம்மதி இல்லை. பாத்தீங்களா? பிசாசு எல்லாத்தையும் வெறுமையாக்கிட்டான். குடும்பத்துல நிம்மதி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் வாரி கொண்டு போயிருவான். அதான் வெறுமை. ஆமை, ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவான், ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். பிசாசுடைய வேலை அதெல்லாம். செந்துரை சபையில ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட குடும்பம்னா, நல்ல ஒரு இந்து குடும்பம், நல்லா குறி சொல்றவங்க, நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க, 4 பெண் பிள்ளைங்க, ஒரு குறைவில்லாம போய் கொண்டிருக்கு. ஆனா பாருங்க, மருத்துவ தொழில் செய்யறாங்க, பைனான்ஸ் கடை வச்சிருக்கிறாங்க, தையல் தெரியும், இப்படி பல சூழ்நிலைகள். ஆனா அவங்களுக்கு ஒரு காலத்துல அப்படியே உயர்வு வந்ததை போல இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, வந்தா கடன் வாங்கி கடன் வந்து அடைக்க முடியாம எல்லாத்தையும் வித்து, வீடு வாசலையெல்லாம் வித்து என்ன பண்ணியாச்சு, இப்ப நடுத்தெருவுக்கு வந்தாச்சு. எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாங்களோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் பிசாசு என்ன பண்ணிட்டான், வலிச்சு எடுத்துட்டான்.
ஏன்னா பிசாசு வெறுமையாக்குகிறவனா இருக்கிறான். அந்த நிலவரம் வரும்போது அப்படியே யோசிச்சு பார்க்கிறார், என்னடா இவ்வளவு தெய்வ பக்தியா இருந்து இவ்வளவு பூஜை பண்ணி எத்தனையோ பேருக்கு குறி சொல்லி அவெல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனா ஏன் குடும்பம் கழுத தேஞ்சு கட்டருமான கதையா படிப்படியா தேஞ்சு நடுத்தருவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் கடவுளா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு செங்கக்கலை எடுத்து அதுக்குன்னு ஒரு பூஜரும், அதுல நிறைய பானைகள் அடுக்கி அது அவங்க ஒரு தெய்வமா வழிபட்டு வராங்க. விட்டாரு ஒரு கல்லு தட்டால் விட்டா நொறுங்குனுச்சு எல்லாம். அவர் சொன்னார், டேய் அத்தனை பயல்கள் வெளியே போறீங்க, யாரு நீங்க எல்லாம் சாமிகள் கிடையாது, நீங்க உண்மையான சாமிகளா இருந்தா என்ன வாழ வச்சிருக்கணும், என் குடும்பத்தையே நாசப்படுத்திட்டீங்க, ஒரு பய வீட்டுல இருக்க கூடாது, எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார். அவர் கிளம்புன்னு சொல்ல நாங்க உள்ள போக. அல்லேலூயா. ஆமா, இயேசுதான் மெய்யான தேவனோன அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு உள்ள வந்தோனே அவருக்கு சமாதானம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. ஊர்காரன் கேட்கிறான், சொந்தக்காரன் கேட்கிறான், இவ்வளவு கடன் எல்லாத்தையும் இழந்துட்ட, நடுத்தருவுக்கு வந்துட்ட, எப்படா உன் முகத்துல சிரிப்பு வருது, எப்படா நீ சந்தோஷமா இருக்கிற, ஏண்டா எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலையே இல்லையா? இயேசு வந்துட்டார். கரந்தரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இயேசு வந்துட்டார். சொந்த பந்தம் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இந்த நிலைமையில ஒருத்தர் சந்தோஷமா இருக்க முடியுமா? இயேசு வந்ததுனால. சோத்திரம். பிசாசு அவன் இருளை கொண்டு வந்தா, வெறுமையாக்குனா, அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு? இருள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருள்னா வாழ முடியாத தடுமாற்றம். அப்ப 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருளும். இதுதான் பிசாசுடைய வேலைகள். அப்ப ஒழுங்கின்மைனா சொல்லிட்டேன், வாழ்க்கை ஒழுங்கா இருக்காது, ஒழுங்கீனமா இருக்கும். ஆமை சோத்திரம். இன்னைக்கு பாருங்க எத்தனை வாலிப பசங்க, வாலிப பெண்கள், ஆமை சோத்திரம், எல்லா இடங்களிலும் ஒழுங்கினம் தான், ஒரு ஒழுங்கே கிடையாது எல்லாவற்றிலும். அதுபோல சோத்திரம், அநேக வீடுகள் பார்த்தா பெரிய கோபுரம் மாதிரி இருக்கும், நல்ல வெள்ளையும் சொல்லையும் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள போய் பார்த்தா சோத்திரம் நிம்மதியான தூக்கம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நமக்கு பிரசங்கம் வரும்போது நல்லா தூக்கம் வருது இல்ல, அவங்க எல்லாம் தூங்க முடியாது, தூக்கம் மாத்திரம் போட்டாலும் தூக்கம் வராது. அப்படி தூங்க முடியாம எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இரவெல்லாம் விரண்டு 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 மணியை பார்த்தா 5 ஆயிடுச்சு, ஐயோ தூங்க முடியலையே, ஐயோ என்ன பண்ண முடியல. ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன், சுவிசேஷ ஊழியத்திற்கு. அப்படியே கிராமங்களுக்கு போய் அப்படியே டிராக்ஸ் கொடுத்துட்டு போகும்போது ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்து அந்த டிராக்ஸை வாங்கினாங்க. வாங்கிட்டு, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நான் நினைச்சேன் கவர்மெண்ட் உத்தியோகம், மாசம் 40,000 ரூபாய் குறையாம சம்பாதிப்பாங்க, புருஷன் ஒரு வாத்தியார், அவருக்கு ஒரு 40,000, சொந்த வீடு, பிள்ளைகள், இவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கும் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க தூங்கி பல வருஷம் ஆச்சுயா, நாங்க தூங்கி பல வருஷம் ஆச்சு. ஏமா புருஷன் சண்டை ஓடுறாரா? எனக்கு வியாதி, தூக்கம் வரல, தூக்க மாத்திரை எல்லாம் 1க்கு 2க்கு 3ஆ போடுறேன், மொத்தமா போட்டா செத்து போவேன், அதனால 1 2 என்ன பண்றேன், 1க்கு 2ஆ கூட போடுறேன். பொட்டு தூக்கம், பொட்டு தூக்கம். பகல்ல எப்படி விழிச்சிருக்கிறேன்னு அது போல இரவுல என்ன பண்றேன், தூங்கி பல நாள் ஆயிடுச்சியா, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு, தூங்கணும். எனக்காக என்ன பண்ணுங்க, நைட்டானா நல்லா தூக்கம் வருது பத்தியலா, தேவனுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை அளிக்கிறார். சோத்திரம். இன்னமோ தூங்குறோம், தூக்கம் பெரிய ஆசீர்வாதம். ஒரு நாள் தூங்கலைன்னா நமக்கு பகல்ல வேலை ஓடாது. இப்படி 4 நாள் தூங்கலைன்னா என்ன ஆகி போயிரும் பத்தியலா. ஆமை சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா சோத்திரம், உலகத்துல சோத்திரம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, நிம்மதியா அவங்களால என்ன பண்ண முடியல, தூங்க முடியல. அப்ப வலிச்சு எடுத்துடுறான், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான், வெறுமையாக்கிடுறான், சமாதானத்தை எடுத்துடுறான், சரீரத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் எடுத்து வியாதியை கொண்டு வந்து நிரப்பிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை தொடச்சி எடுத்துடுறான். இப்படி தூக்கத்தையும் கலைச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, வித்து பிடிச்ச மாதிரி கிடக்குது.
அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி. இப்ப நமக்கு பகல், நமக்கு வெளிச்சம் இருக்கு. ஒரு கடைக்கு போகணும்னா போயிட்டு வந்துடலாம், ஒரு வேலைக்கு போகணும்னா போயிட்டு வந்துடலாம், ஒரு வேலை செய்யணும்னா என்ன பண்ணிடலாம், காரியங்களை செஞ்சிடலாம். இதே நமக்கு மாலை போய் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இரவு வரும்போது, நமக்கு இன்னைக்கு மின்சார வசதி வந்துருச்சு. டக்குன்னு ஒரு சுவிட்சை தட்டிடுறோம், லைட் எரியுது. திடீர்னு கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்வெர்டர்ல இருந்து கரண்ட் வந்துடும். அதுவும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பத்தான் அந்த இருள்னால நமக்கு எவ்வளவு இங்க இருக்கிறது. இதுக்குள்ளத்தான் நம்ம வருஷம் ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த ரூம்ல இருந்து அங்க போயிட முடியாது. இந்த ரூம்ல இருந்து எங்க போக முடியாது, கிச்சனுக்கு போக முடியாது. எப்படி போவாங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்குள்ள வருஷம் ஃபுல்லா இதுல தான் போறோம், அதுல தான் வரும். வெளிச்சம் இருக்கிறதுனால இப்படி போய்கிட்டு இருக்கிறோம். வெளிச்சம் இல்லைன்னா தான் தெரியும். அல்லேலூயா. வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுனால 1000 பிரச்சனை வருது போகுது, கவலையில போய்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருள் சூழ்ந்து கொண்டால் எப்படி சோத்திர தடுமாற்றங்கள் வருமோ, அதுபோல பிசாசு சூழ்ந்து கொண்ட மனிதருடைய வாழ்க்கை, குடும்பம், அவங்க வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, ஒரே தடுமாற்றம் தான். ஆனா கர்த்தர் 3வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆமை சூத்திரம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் 1 யோவான் 1வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற 9வது வசனம் நினைக்கிறேன், யோவான் 1:9. வாசிங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனையும் அவர் என்ன பண்ணிடுவார்? பிரகாசிப்பார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். எந்த மனுஷனும், அவன் எந்த கோத்திரத்துல கடந்தாலும் சரி, எந்த இனத்துல இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில இருந்தாலும் சரி, எந்த மதத்துல இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அவருடைய பாதபடியில வந்துட்டா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும்படி அந்த மெய் ஜோதி, அந்த மெய் வெளிச்சம் அவன் மேல் உதிக்கும், அவர்கள் மேல் உதிக்கும். அல்லேலூயா. எப்படி சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இலகுவாய் காரியங்களை செய்கிறதை போல இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இந்த பூமி ஒழுங்கின்மையா போயிருச்சா? இந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்து 6 நாளும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார், ரீக்ரியேஷன் பண்ணுகிறார். அந்த ஒழுங்கினங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய படைப்புகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உண்டாக்கி 6வது நாள்ல கடைசியில மனிதனை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தார். இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி தெய்வம் நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பூமியை ஆண்டவர் நம்ம கையில கொடுக்க நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு அற்ப பழத்தை பார்த்து சாத்தான் கையில கொடுத்தாச்சு. எதை? தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை. ஆமா, சோத்திரம். இப்ப அதை அவன் பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுகிறான்? சோத்திரம். அவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய நாமத்தை நாம் தரித்து கொள்ளும் போது, ஆமை சோத்திரம், அவனுடைய அதிகாரங்களை மேற்கொண்டு, அவனுடைய வல்லமைகளை மேற்கொண்டு, அவன் கரத்திலே வைக்கப்பட்ட, நம்மிடத்திலிருந்து பறித்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மீண்டுமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால பிசாசு எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒழுங்கின்மையாக்கி, வெறுமையாக்கி, இருளாக்கி, தடுமாற பண்ணினாலும் வெளிச்சமாய் இரட்சகர் இயேசு நமக்குள்ள வரும்போது அந்த ஒழுங்கின்மை எல்லாம் மாற்றப்பட்டு ஆமென் சீராக்குவார், ஒழுங்காக்குவார், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார், நீதியின் பாதையில நடத்துவார், உண்மையின் பாதையில நடத்துவார், உத்தமத்தின் பாதையில நடத்துவார், தெய்வ பயத்தின் பாதையில நடத்துவார், தாழ்மையின் பாதையில நடத்துவார், எளிமையின் பாதையில நடத்துவார், யாவருக்கும் நன்மை செய்கிற பாதையில என்ன பண்ணிடுவார்? நடத்தி ஆமை சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சரீர சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி பிரகாசிக்க பண்ணுவார்? வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, சோத்திரம், நாமும் ஆசீர்வாதமாய் இருப்போம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்போம். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கை ஆமை சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சிறையிருப்பின் அனுபவமாய் இருந்தாலும்
ஆமீன். ஏற்ற காலத்திலே யோசேப்புடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது, யோசேப்பு வெளிச்சமாய் பிரகாசிக்கும் போது, அந்த பிரகாசம் அவருக்கு மாத்திரமல்ல, அவர் மூலியமாக எகிப்து தேசத்திலே பஞ்சத்திலே வாழ்கிற யாவருக்கும் அவர் ஆசீர்வாதமாய் வெளிச்சமாய் பிரகாசித்தார். எகிப்திற்கு மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கிற தேசத்தார் பட்டணத்தார் ஆகாரத்திலே தவித்த போது அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாய் யோசேப்பை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். யோசேப்பை பிரகாசிக்க பண்ணின கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை ஆசீர்வதிப்பார். நம் மூலியமாய் நம்முடைய பட்டணம், நம்முடைய பகுதி, நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் ஆசீர்வதிக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்களும் நானும் தான் ஆமீன் தெய்வம் கொடுத்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? கொண்டு போய் சேர்க்க முடியும். வேற என்ன வேணாலும் யார் வேணாலும் கொடுத்துடலாம். ஆனா சமாதானத்தை தெய்வம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமை சோத்திரம். அந்த தெய்வத்தின் பிள்ளைகள் தான் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால சோத்திரம், யார் எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு சமாதானத்தை தருவார். ஏசப்பா உன் வாழ்க்கையை விடுதலையாக்குவார், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பான்னு நாம் தைரியமாய் சொல்லும் போது, அவர்கள் அந்த நம்பிக்கைக்குள்ள வரும்போது அற்புதமாய் கர்த்தர் அவர்களை விடுவித்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, துவக்க காலம் அற்பமாதான் இருக்கும். துவக்க காலம் அற்பமாதான் இருக்கும். அநேக தலைவர்களுடைய இன்னைக்கு தலைவர்களாய் இன்னைக்கு வலம் வருவார்கள். இன்னைக்கு உயர்த்தப்பட்ட இடத்துல அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய துவக்க காலத்தை போய் பார்ப்பீங்கன்னா ரொம்ப அற்பமாதான் இருக்கும். ரொம்ப அற்பமாதான் இருக்கு. அப்ப உலகத்திலேயே அற்பமாய் காணப்பட்டதெல்லாம் சோத்திரம் அவங்களுடைய விடாமுயற்சியினாலே ஒரு உயர்வான இடத்திற்கு கடந்து வருவார்கள். ஆனால் நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துவக்க காலம் அற்பமாய் இருந்தாலும் கர்த்தருடைய விசுவாசத்திற்குள் கடந்து வருகிற நம்மளை நிச்சயமாய் வருங்காலங்களிலே எதிர்காலங்களிலே கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார். ஏன்னா துவக்கம் அற்பம்தான், ஆரம்பம் அற்பம்தான், முடிவு எப்படியா? சம்பூர்ணம். இந்த பூமியிலையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் நடத்துவார். முடிவிலை நித்திய ராஜ்யத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் சேர்ப்பார். மோசேயுடைய வாழ்க்கையுடைய துவக்கத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னா, ஆமை சோத்திரம், துவக்கத்திலேயே அந்த மனுஷனை கொல்றதுக்காக ஆமை சோத்திரம் எகிப்திலேயே ஒரு பெரிய அரசாணை வந்தது. கவர்மெண்ட்ல இருந்து ஒரு உத்தரவு, எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தா என்ன பண்ணிடணும்? நைல் நதியில தூக்கி போற்றணும், கொன்றணும். அப்ப பாருங்க சோத்திரம், பிறப்பிலேயே ஆமை சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக ஆமை சாத்தான் என்ன பண்ணுகிறான்? துவக்கத்திலேயே அவன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமீன். அதுபோல நம்முடைய வாழ்க்கையுடைய துவக்கம், ஊழியத்துடைய துவக்கம், எல்லா பகுதியிலும் ஆமை சோத்திரம் விசுவாசத்துடைய துவக்கம், பரிசுத்தத்துடைய துவக்கம், நீதியின் துவக்கம், ஆமை சோத்திரம், இப்படி தேவனுக்குள்ளே அவன் கூடி வருகிற அந்த கூட்டத்துடைய துவக்கம், எல்லா துவக்கத்திலே அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? துவக்கத்திலே அழிச்சிடணும், துவக்கத்திலே அழிச்சிடும். அதுக்கு 4 பேரை எழுப்புவான். சோத்திரம், நமக்கு எதிராய் 4 பேர் எழும்புவான். என்ன தெரியுமா? எப்படியாவது துவக்கத்திலே என்ன பண்ணிடணும்? சமாதி கட்டிடணும் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய சித்தமும் திட்டமும் இருக்குமானால் சோத்திரம் சமாதி கட்ட நினைச்சவங்க சமாதி ஆயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, எல்லா பிள்ளைகளையும் கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா மோசையும் கொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா கொல்ல முடியல. ஆமை சோத்திரம், எந்த இடத்துல கொல்லணும்னு நினைச்சாங்களோ பச்சிக்கிறவன் இடத்துல இருந்து பச்சனமும் பலவான் இடத்திலிருந்தும் மதுரம் வந்தது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் அழிக்கும்னு சட்டம் பிறந்த இடத்திலேயே அவர் இளவரசனாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் பாருங்க. எந்த இடத்திலிருந்து ஆமீன் எபிரேய பிள்ளைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் வந்ததோ அதே இடத்துல பார்வோனுடைய குமார்த்திக்கு மகனாக இந்த மோசே வளர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஆமீன் பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன வந்து சேரும்? பட்சணம் வந்து சேரும். மொர்தெயாவை அழிக்கணும்னு ஆமான் என்ன பண்றான்? பெரிய திட்டம் போடுறான். இன்னையோட ஆமானுடைய கதி முடிஞ்சிச்சு. ஆமான் யார்? கர்த்தரை ஆராதிக்கிற ஆமை தேவ ஜனம், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை மாத்திர நம்பி இருக்கிற ஒரு தேவ மனிதன்.
நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பி இருப்போமானால் நம்மளை அழிக்கும்படி எத்தனை சக்திகள் எழும்பி வந்தாலும், எத்தனை மனித சமுதாயம் எழும்பி வந்தாலும் ஒரு நாள் அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினைச்சவங்க வேணா அழிஞ்சு போகலாம், நம்மளை அழிக்கிறதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமானை அழிக்கிறது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த யூத சமுதாயத்தை என்ன பண்ணணும், அழிக்கணும்னு சொல்லி ஆமான் பெரிய திட்டம் போடுகிறான். மொர்தெகாயை அழிக்கிறது மாத்திரமல்ல, யூத சமுதாயத்தை என்ன பண்ணணும், அழிக்க. அப்ப திட்டம் போட்டதெல்லாம் சரிதான். திட்டம் போட்டுட்டு ராஜா கிட்ட என்ன பண்றான், போய் ஆமானுக்கு ஒரு தூக்கு மரத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்தாச்சு. தூக்கு மரம்னா என்ன, ஆமா சாரி மொர்தெகாவுக்கு தூக்கு மரத்தை என்ன பண்ணியாச்சு, செஞ்சு வச்சு ஆமான் வந்து ராஜாட்ட பேச வரார். அப்படி பேச வரும்போது ராஜாவுக்கு இரவு வேளையில தூக்கம் வரல. தூக்கம் கலைஞ்சதுனால அவங்க வந்து ஞாபக புஸ்தகம் மாதிரி ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க, கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம். அப்படி என்ன நடந்துச்சு சும்மா வாசிங்கப்பா கேட்போம் அப்படின்னு வரும்போது ஒரு காலகட்டத்தில் ராஜாவை கொலை செய்யும்படி 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறான், திட்டம் பண்ணியிருக்கிறான். அத ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு சொன்னதுனால ராஜாவுடைய உயிர் என்ன பண்ணிருச்சு, தப்பிருச்சு. தப்புன உடனே அங்க சொல்றாரு, நம்ம உயிரை காப்பாத்தின அந்த மனுஷனுக்கு ஏதாவது செஞ்சவையா அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே, அப்படியா, நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு நம்ம ஒண்ணு செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஆமான் உள்ள வரார். உள்ள வந்த உடனே ராஜா சொல்றாரு, ராஜாவுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம், இல்ல ராஜாவுக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்யலாம். உடனே ஆமான் நினைக்கிறாரு, ராஜா என்னையை தவிர வேற யார அவர் என்ன பண்ணுவார், ஆமை பிரியமா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பல காரியங்களை அடுக்கிறார். இப்படி உயர்த்தணும், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜ வஸ்திரத்தை தரிக்கணும், 2வது குதிரையில ஏத்தணும், ஆமா ஊரெல்லாம் சொல்லிட்டு வரணும், ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷன் இவ்விதமாய் கனப்படுத்தப்படுவார் என்று சொல்லி அதுல முக்கியமான பிரபு என்ன பண்ணிட்டு வரணும், மைக்கு பிடிச்சு சொல்லிக்கிட்டே வரணும். அப்படின்னு இதுல ஒன்று தவறாமல் அதை யாருக்கு செஞ்சிரு, மொர்தெகாவுக்கு செஞ்சிருட்டார். தூக்கி வாரி போட்டுருச்சு ஆமானுக்கு. அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சு ராஜாட்ட சொல்லி அவனை என்ன பண்ணிடலாம், தூக்குல போட்டுலான்னு வந்தா இப்ப இவ்வளவு பெரிய காரியம் நடந்து போச்சு அப்படின்னு ராஜ வஸ்திரத்தை இவனே போய் என்ன பண்றான், மொர்தெகாவுக்கு கொடுத்து 2வது ரதத்துல ஏத்தி மைக்க பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றார், ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷன் இவ்விதமாய் என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார். ஊரெல்லாம் சுத்தி வந்து வெக்க முகமாய் வீடு வந்து சேர்ந்தான். பாத்தீங்களா, சோத்திரம். பட்சிக்கிற இடத்துல இருந்து என்ன வந்துருச்சு, பட்சணம் வந்தது என்று சொல்லப்பட்டது போல மோசேயுடைய காலத்துல என்ன வந்துச்சு, அழிக்க வேண்டிய இடத்துல இருந்து ஆதாயம் உண்டாக முடியாத காரியம் உண்டானுச்சு. அப்ப அதுக்கப்புறம் அந்த எகிப்தின் அரண்மனையில வளர்ந்து வருகிறத பார்க்கிறோம். வளர்ந்து வந்ததற்கு பின்பதாக ஆமை சோத்திரம் ஒரு சூழ்நிலை வருது, ஆமை எகிப்து தேசத்தை விட்டே என்ன பண்ணணும், ஓடணும். அதனால சில சமயங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில வீழ்ச்சிகள் வரும், சில பாதிப்புகள் வரும், சில நஷ்டங்கள் வரும், சில கஷ்டங்கள் வரும். எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறதை போன்ற சில அனுபவங்களும் வரும். ஆனாலும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து ஓடுனோம்னா எதிர்காலம் ஒண்ணு இருக்கு. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு தலைவனாய் கர்த்தர் மோசேயை கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்ப பாருங்க சோத்திரம், ஒண்ணு இல்லாம ஓடுறார். ஆமா, உயிர் பலச்சா போதுன்னு சொல்லி எங்க ஓடுறார், மீதியான் தேசத்திற்கு நேராய் ஓடுகிறார். அங்கே ஒரு ஆசாரி இருக்கிறார், எத்ரோ. அவங்களுக்கு ஒரு மகள் சிப்போராள். சிப்போராள் தானே, ஆமா, ஸ்தோத்திரம். திருமணமாகி பாருங்க ஸ்தோத்திரம், அவங்க குடும்பத்தோடு கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் தெரியுமா, தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஊழியத்துக்குள்ள வந்து மனைவி, கணவன், ஸ்தோத்திரம், மோசேயுடைய மனைவி, பிள்ளைகள், அங்க மாமனார், இப்படி ஒரு 5-6 பேரு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 40 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கு. எத்தனை ஆண்டுகள்? ஆமா. அப்ப ஊர் என்ன சொல்லி இருக்கோம், உலகம் என்ன சொல்லி இருக்கோம், என்னடையா தேவன் தேவன் சொல்ற, மகிமையின் தேவன் சொல்ற, உன்னத தேவன் சொல்ற, சோதரம் என்ன 4 பேரை வச்சு தானே கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கிற,
அப்படின்னு சொல்லி அற்பமாய் பேசத்தான் செய்யும். அது ஒரு காலம், அது ஒரு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு என்று பிரசங்கி 3வது அதிகாரம் அழகாய் விளக்கி காண்பிக்கிறது. ஒவ்வொன்றுக்கு என்ன உண்டா? ஒவ்வொரு காலங்கள் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஆமை சோத்திரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். அதுபோல நமக்கு ஒரு காலம். ஆமை சோத்திரம். அது ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சோத்திரம் புறஜாதிகளுக்கு மத்தியிலே அற்பமாதான் தோன்றிருக்கும். எகிப்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி இருப்பாங்க? இந்த மோசே இளவரசனாய் வாழ்ந்தான் பத்தியலா சோத்திரம், ஒண்ணு இல்லாம ஓட ஓட என்ன பண்ணியாச்சு? விரட்டியாச்சு. துண்ட காணம், துணியா காணம். இனி எகிப்துக்குள்ள தலை வச்சு படுக்க முடியாது. இனி எகிப்துக்குள்ள என்ன முடியாது? உள்ள நுழையவே முடியாது. உள்ள வந்தாலே அவருடைய தலை என்ன பண்ணும்? வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொக்கரிப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலும் அது ஒரு பரிகாசமாய் இருந்திருக்கும். ஆனா பாருங்க, காலங்கள் உருண்டோடுகிறது. 40 ஆண்டுகள் அது எல்லாம் மோசேக்கு பயிற்சி காலமாய் கடந்து போனது, உருவாக்கப்பட்ட காலங்களாய் கடந்து போனது. இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமை சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் உருவாக்கப்படுவதற்காய் தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளை நடத்தி கொண்டு செல்வார். அதனால எதிர்பார்க்கிற நன்மைகள் வரலையே. மோசேக்கு சொல்லப்பட்டிருந்தது, ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிற இரட்சகனாய் மோசே இருப்பார் என்று சொல்லி அவர் அப்படி நினைச்சுதான் சில வேலைகளை செஞ்சு பார்த்தார். கதை நடக்கல. ஆமை காலம் ஓடிருச்சு. 40 ஆண்டுகள். ஆமை சோத்திரம். தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய திட்டமும் நிறைவேறாதது போல இருந்துச்சு. ஆனா குறித்த காலம் வந்தபோது தரிசனம் நிறைவேறினது. தெய்வம் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அற்புதமாய் சோத்திரம். மோசையை கொண்டு எகிப்தில் போய் பார்வோனுக்கு முன்பதாய் நிற்கும்படியாக கர்த்தர் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். பார்வோனுக்கு போய் நின்றாங்க. 10 விதமான வாதைகள் மோசையின் மூலியமாக எகிப்திற்குள்ளே கடந்து போக முடியாது. கர்த்தர் அற்புத கிரியைகளை நடப்பித்தார். நம்ப முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கைக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பின்பதாக ஆமை சோத்திரம் எகிப்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆமை சோத்திரம் மோசே யாரு பார்வோன் என்ன பண்ணுகிறார்? எப்பா, இனி நாங்க உங்களோடு போராடி என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. கொஞ்ச காலம் போராடுவான் சாத்தான். அந்த பட்டணத்தின் அதிபதியானவன் போராடுவான். அந்த பகுதியில கிரியை செய்கிற வல்லமைகள் போராடும். மனித கிரியைகள் போராடும். எவ்வளவு காலத்துக்கு? கொஞ்ச காலத்துக்கு. மோசையோடு போராடி பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு கொஞ்ச நாள் போராடி பார்த்தாங்க. ஆனா சோத்ரம் மோசையின் தேவனும் இஸ்ரவேலின் தேவனும் அவர் மகிமை நிறைந்த தேவனா இருக்கிறதுனால அந்த பார்வோனுடைய வல்லமைகள் அதிகாரங்கள் ஒன்று நிற்க முடியல. எல்லாம் ஒரு நாள் முடங்கி போனது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிரான அதிகாரங்கள், வல்லமைகள், மனித எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கி போகும். எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அடக்கி போடுவார். அவருடைய வல்லமை வெளிப்படும் போது எல்லாம் அடங்கும். ஆமீன். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டதை போல சாத்தானுடைய பிடியில் இருக்கிற சகல ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்து ஆயிரமாய் தேவாதி தேவனை நாம் கூடி தொழுது கொள்ளத்தக்கதாய் தேவன் அந்த மகத்துவமான கிரியைகளை துரிதமாய் செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன் இவ்வளவு காரியங்களை சொல்லி வரேன் தெரியுமா? வாசிங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீ உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. இத வச்சுதான் நம்ம ஆரம்பிச்சு போகணும். நான் பின்னாலேருந்து முன்னால வரேன். பின்னாலேருந்து முன்னால வரேன். சரி, நம்ம முன்னாலேருந்து பின்னால போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அவர் என்ன பண்றார்? இல்லப்பா, இப்படி வா. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பார். சரி, இந்த வழியா போ அப்படிம்பார். திருப்பியும் யுத்தத்தில் ஜெயிச்சு வந்துட்டு பின்னாது கொஞ்ச காலம் கட்டு திருப்பி பெலிஸ்தீயர்கள் என்ன பண்ணுவாங்க? யுத்த காலத்துக்கு வருவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ல, இப்ப இந்த வழியா போகாது, பின்னால போ.
மொசக்கட்டு செடி வழியா என்ன பண்ணும், போ, என்ன பண்ணுவார், ஜெயிச்சிடலாம் அப்படிம்பார். அப்போ சில சமயங்களில் வசனத்தை ஆரம்பித்து இப்படி முன்னாலேருந்து பின்னால் போவோம். இன்னைக்கு ஆண்டவர் பின்னாலேருந்து என்ன பண்ணியிருக்கிறார்? ஆமாம், சோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள. நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லவர், சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் படைத்தவர், நமக்காய் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன், நமக்காய் ஜீவனை தந்தவர், அன்பு கூர்ந்தவர். அந்த அன்பு தெய்வம் நமக்காய் எதை வேணாலும் எப்படி என்ன பண்ணுவார், நமக்காய் செய்து முடிக்கிறவர். அதான் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். அப்ப மனுஷனால செய்ய முடிகிற சில பகுதிகள் இருக்கு, மனுஷனால முடியாத காரியமும் இருக்கு. மனுஷனால முடியாதது என்னென்ன சொல்லுங்க வைப்போம். மனுஷனால முடியாதது, ஐயா என்னால பாத்திரம் விளக்க முடியல, ஐயா வீட்டுல பொங்கி ஆக்கி போட முடியல, ஐயோ என்னால பாத்ரூமுக்கு நடந்து என்ன முடியல, அத சொல்லல. அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பலவீனங்கள் நிமித்தம் அப்பப்ப ஏதாவது சில வேலைகளை என்ன பண்ண முடியல, செய்யவே முடியாது. மனுஷனால நினைச்சாலும் என்ன முடியாது, அப்படியே அறிவை வச்சு செய்ய முடியாது, அப்படியே பணத்தை வச்சு செய்ய முடியாது, அப்படி அதிகாரத்தை வச்சு என்ன முடியாது, செய்யவே முடியாத சில பகுதிகள் இருக்கு. அந்த பகுதியில ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன். அப்படி மனுஷனால செய்ய முடியாத காரியம் உங்கள்ட்ட கேட்டு சோத்திரம். அப்படி விவாத மேடை மாதிரி வட்ட மேசை, இது சதுரமா இருக்கு, சரி மேசை வட்ட மேசை மாதிரி நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், மணி 3 மணி ஆகி போயிடும். இனிமே இந்த ஊழியக்காரரை கூப்பிடாதீங்க, அவர் வட்ட மேசை நடத்துறாரு, நமக்கு நேரம் 3 மணி ஆகுது, பஸ்ஸை விட்டுறோம், சாப்பாடு டைமிங் மாறி போயிருது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால நானே சீக்கிரமாய் சொல்லி போகிறேன். அல்லேலூயா. ஐயா சிரிச்ச முகமா கேட்டுக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப உற்சாகமா இருக்கிறார். ஐயா வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. செத்தவனை உயிரோடு எழுப்ப இயேசுவை தவிர யாராலும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. சாகிற வரைக்கும் போட்டு நெஞ்சில குத்துவான், கையால குத்தி பார்ப்பான், அதுக்கு மேல ஏறி உட்காந்துருவான், உட்கார்ந்து குத்தி பார்ப்பான், மூச்சு போச்சு அவனுக்கு வெறுவெறுப்பாகி போயிடும், ஒன்றும் செய்ய முடியல. இவ்வளவும் குத்தி பார்த்தோம், ஏறி உட்காந்து பார்த்தோம், கதை நடக்கலையே. அது போயிருச்சு, அந்த மிஷின் அப்படி இதே துடிப்பு காமிச்சுக்கிட்டே இருக்கு, இப்படி ஒரு லைன் மாதிரி ஓடிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் அந்த பாடியை விட்டு இறங்கிடுவான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் போட்டு குத்தலாம், எதையாவது ஒண்ணு செய்யலாம். மூச்சு போச்சு என்ன செய்ய முடியும்? ஆமா, அவர் அதை விட்டு இறங்கி வந்துருவார். ஆனா மூச்சு போச்சுனாலும் மூச்சை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 43வது வசனத்தை எடுத்து நாம் பார்ப்போமானால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணியாச்சு, 1 நாள்ல 2 நாள்ல 4 நாள் ஆயிருச்சு. மண்ணுக்குள்ள ஏதாவது கோழி செத்து போச்சு, ஆடு செத்து போச்சுன்னு புதைச்சின்னு வச்சுக்கோங்க, நாயாவது கோழியாவது லைட்டா நாளைக்கு வந்து அப்படி மண்ணை பிறழுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரே வீச்சம். என்னடா யாரா அப்படின்னு பார்த்தா அந்த நாய் பண்ண வேலையா இருக்கு, இந்த கோழி பண்ண வேலையா இருக்கு. ஏதாவது எலி பெருசாலி செத்து போச்சுன்னு உள்ள புதைச்சு போட்டா அதை என்ன பண்ணிடும், கிளறி தள்ளி விட்டுரும், ஒரே வீச்சம். 1 நாளே தாங்காது மனித சரீரம். ஆனா இப்ப செத்து எத்தனை நாள் ஆகி போச்சு? 4 நாள் ஆகி போச்சு. அடக்கம் பண்ணியாச்சு, புதகுழியில உள்ள வச்சு பூட்டியாச்சு. செத்து போய் எத்தனை நாள்? 4 நாள். டாக்டரை கூட்டி போய், ஐயா இப்படி ஒரு ஆள் செத்து போயிட்டார், 4 நாள் ஆகி போச்சு. 4 நாள் ஆச்சா? 4 செகண்டா நாள் என்னை கூப்பிடாத, உசுரோட இருந்தா கூப்பிடு, நான் வந்து என்ன பண்ணுவேன், முடிஞ்சா நான் அதை செஞ்சு வச்சுட்டு வருவேன். என்ன அவர் 2 குத்து குத்தி என்ன பண்ணிடுவாரு, கொரோனான்னு கொண்டு போய் சேர்த்தா இவன் இருமுனா நமக்கு ஆபத்து. ஒரு ஊசி, ஜோலி முடிஞ்சிச்சு, பெட்டியை தூக்கு, முடிச்சுட்டாங்க. இப்படி வேற வழி இல்லை. ஏன்னா வரிசையில கியூல நிக்கிது, பெட்டு இல்லை, இது இன்னும் ஒரு நாள் இழுத்துக்கிட்டு கிடக்கும். சரி இவனை தூக்கி உள்ள அடக்கிட்டோம்னா ஒரு ஆள் என்ன பண்ணிடலாம், உள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு. ஒரு அப்பாவை நடந்தது, ஒரு விசுவாசி, அவருடைய தகப்பனார் சோதர, அவரை இயேசுவை விசுவாசிக்கிறது இல்லை. கொரோனா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாச்சு. அவரு இழுக்கிறத பார்த்தா இவருக்கு ரொம்ப சங்கடம். இவர் போய் ஏதாவது, அவர் ரொம்ப கஷ்டப்படுறார், ஊசியை போடுங்க ஊசியை போடுறார்.
அட இருக்கட்டியான்னு அவங்க நர்ஸுன்னு சொல்லி பார்த்தாங்க. அவரு சோத்திரம் ஏதாவது ஊசியை போட்டு ஏதாவது காப்பாற்ற ஊசி தானே போடணும். போட்ட 2 நிமிஷம் தான் ஆளுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. சோழி முடிஞ்சிருச்சு சோத்திரம். அதனால ரொம்ப போய் தொந்தரவு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நமக்கு என்ன தெரியுமா? டாக்டர் படிப்பு தெரியுமா? ஆமா. அதனால காப்பாத்துவாங்கன்னு கொண்டு போய் விட்டா சில பேர் சோழியை முடிக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க. ஆனா சோழி முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மனுஷனாலே முடியாது. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு ரோபோட்லாம் கண்டுபிடிச்சு, சோஃபியான்னு ஒரு ரோபோட். நீங்க என்ன பேசுறீங்க? அது அழகா பேசுது, அழகா சிரிக்குது, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. எந்த மொழியில கேட்டாலும் சொல்லுது. அதுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கு என்ன உரிமை உண்டு? ஓட்டு உரிமையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் ஆகி போச்சுன்னா அந்த மிஷின்லாம் நம்ம இப்போ இயக்கிக்கிட்டு இருக்கோம். அது நம்மளை இயக்கும். அது நம்மளை என்ன வேணும்? இயக்கும். தேவைப்பட்டால் நம்மளையெல்லாம் காலி பண்ணிட்டு அதுகளே உருவாக்கிட்டு என்ன வேணும்? இந்த பூமியை ஆளுகை செய்கிற இடத்துக்கு கூட போயிரும் போல. கருதெல்லாம் அழகா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் அறுத்து சாதிக்கிறக்குள்ளாட்டி அது என்ன பண்ணிடும்? அது 4 வயல் பாஞ்சிரும். அதுக்கு வேர்க்காது. அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதில்லை. உள்ள விட்டு ஆன் பண்ணி விட்டா போதும். கடன்னு என்ன பண்ணிடுது? கருது அறுத்துருது. அருமையா விளையாடுது, எல்லா வேலைகளையும் செய்யுது. அந்த அளவுக்கு கண்டுபிடிப்பு பத்தியில. ஆனா செத்தவனை பிழைக்க வைக்க முடியல. செத்தவனை என்ன பண்ண முடியல? பிழைக்க வைக்க முடியல. ஆனா அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். கரந்தடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். மரணத்துக்கு பின்பதாய் அவருடைய வருகைன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வருவார், நிச்சயமாய் ஒரு நாள் வருவார். உயிரோடு இருந்தா நம்மளை மறுஉருவப்படுத்தி அவரோடத்துல சேர்ப்பார். ஒருவேளை செத்து மண்ணோட மண்ணாகி தூளோட தூசியானாலும் அத்தனையும் நம்மளை என்ன பண்ணுவார்? எலும்பு நரம்பு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நம்மளை உயிரோடைய பண்ணி மறுரூபமாக்கி அவரை முகமுகமாய் சந்திக்க செய்வார். அல்லேலூயா. அப்ப மனுஷனால முடியாதுதான். செத்தவனை உயிரோடு எழுப்ப மனுஷனால முடியாது. ஆனா செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆனதற்கு பின்பதாக லாசருவை உயிரோடு எழுப்பி காண்பித்தார். தேவனாலே மாத்திரம்தான் எல்லாமே கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உயிரோடு எழுப்ப முடியுமானால் ஆமே சோதரர், நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் கடந்து வரட்டும், அதை மாற்றி அமைக்க அவரால் முடியுமா? முடியாதா? முடியும். சில சமயங்கள்ல நம்முடைய உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த உறுப்புகள் பழுதடைஞ்சு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முடிச்சிருவான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவான். கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. கிட்னி என்ன ஆகி போச்சு? ஃபெயிலியர். என்ன பண்றது? என்ன டயாலிசிஸ் பண்ணலாம். அந்த கிட்னியை உயிரடைய வைக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? ஒரு மோட்டாரை போட்டு ரத்தத்திலேருந்து சிறுநீரகத்தை பிடிச்சு, சரி என்னைக்கோ ஒரு நாள் எடுத்தா பரவாயில்ல, வாரத்துக்கு 3 நாள் என்ன பண்ணணும்? இப்படி செய்யணும். நான் இப்ப ஒரு குடும்பத்தை போய் பார்த்து ஜெபம் பண்ண போறேன். அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை? நுரையீரல்ல பிரச்சனை. என்ன பிரச்சனை? நுரையீரல். டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 800 மில்லி தான் தண்ணி குடிக்கணும். ஒரு சொட்டு கூட குடிச்ச நுரையீரல் பாதிக்கப்பட்டுரும், திருப்பி அட்மிட் ஆகணும். இதுவரைக்கும் பல லட்சங்கள், 11 லட்சம் செலவு பண்ணியாச்சு. இப்ப எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வைத்தியமெல்லாம் 11 லட்சம் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்து மாத்திரை கொடுத்து ஊசி குத்தி எல்லாம் செஞ்சு இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? 800 மில்லி தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணுமா? நீங்களும் நானும் எவ்வளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் தெரியுமா? டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு குடிக்கிறியே, டப்பட்டப்பட்டப்பட்டன்னு என்ன பண்றோம்? அவரால் அப்படி செய்ய முடியாது. நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்கள்ட்ட போய் இயேசுங்கிற நாமத்தை சொன்னோம். ஐயா, இந்த 800 மில்லி இல்லை, நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் நிறுத்துவார். மனுஷனால முடியாதது தெய்வத்தால என்ன பண்ணும்? முடியும். இயேசுவால முடியும், நம்புங்க அப்படின்னு சொன்னோம்.
அவரு இயேசுவை நம்பி இந்த முறை வைத்தியத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஆண்டவர் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அங்க போனா அங்க டாக்டர் 7 மாசமா ஒரே மாத்திரை தான். போனா 6500 ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுத்துருவார். சுகருக்கு, அந்ததுக்கு, இந்ததுக்கு. போனா காலையில போனா கூட்டத்தில் அடிபட்டு இடிபட்டு நொந்து நூலாய் நூடுல்ஸா தான் வந்து என்ன பண்ணுவாரு, சாயங்காலம் வீட்டில் வந்து விழுவார். ஆனா இவர் ஒருத்தர் வந்தாரே, நம்ம அவரை கூப்பிட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. வீட்டை கதவை தட்டி இயேசு குணமாக்குவான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரே, ஏசப்பா எனக்கு உதவி செய்வீரா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி காலையில எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை, உனக்கு நான் நன்மை செய்வேன், உனக்கு நன்மை செய்வேன். அந்த வார்த்தை அவருக்குள்ள கிடைச்ச உடனே ஒரு சந்தோஷம். ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாத்துலயும் டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா என்ன பண்ணிட்டாரு, நூடுல்ஸ் எல்லாம் ஆகல, அழகா எப்படி போனாரோ அப்படியே சேஃபா. ஆனா டாக்டர் சொன்ன வார்த்தை தான் அவருக்கு பெரிய பிரமிப்பை கொண்டு வந்துச்சு. என்ன சொன்னா தெரியுமா, உங்க நுரையீரல் 3/4 சரியாயிருச்சு. அல்லேலூயா. அதனால எல்லா மாத்திரையும் நிறுத்திடுங்க. இந்த ஒரு 1500 ரூபாய்க்கு இதுவும் வருங்காலத்துல என்ன பண்ணிடலாம். ஒரே முறை அவர் சொல்றாரு, இந்த இயேசுவை இதுவரைக்கும் நான் வழிபட்டதே கிடையாது, இயேசுவை தேடி போனது கிடையாது, இயேசு என்ன தேடி வந்தாருங்க. ஒரே ஒரு முறை தான் ஜெபம் பண்ணோம், இவ்வளவு மாற்றங்கள். தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வாரம் இப்ப 2வது முறை உங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அடுத்த வாரம் தான் போய் பார்த்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா மனுஷனாலே முடியாதது தேவனாலே முடியும். எந்த தீர்க்க முடியாத வியாதியை தீர்த்து வைப்பார். செத்து போனாலும் உயிரோடு எழுப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் மரிச்சு கிடக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமை சோத்திரம், உலக பிரகாரமா எத்தனையோ காரியங்கள். ஆனா மரித்து போன அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார், உயிரிடைய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சரி, மனுஷனால முடியாதது வேற என்ன முடியும்? ஆமா, இயற்கையை கட்டுப்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். இயற்கையை கட்டுப்படுத்த சுனாமி வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, இப்படி அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருவாங்க. ஏன்னா அந்தந்த வருஷத்துல என்ன வந்துச்சுன்னு தெரியணும்ல. ஆமா, அவங்க வாயில என்ன வருதோ அதான் பேரை வச்சு விட்டு என்ன பண்ணிடுவாங்க. இந்த புயலுக்கு ஒரு பேரு, நிலநடுக்கத்துக்கு ஒரு பேரு, எல்லாத்துக்கும் ஒரு பேர். அதே போல இவ்வளவு வேகத்துல வருது, இவ்வளவு வேகத்துல. ஆமா, இந்த இடத்துல இருந்து கடல்ல இத்தனை மைல் தூரத்துல அது நிலை கொண்டு இருக்கு. அது எந்த திசையில சுத்துது, எவ்வளவு வேகத்துல சுத்துது, எவ்வளவு வேகத்துல எந்த இடத்துல கரையை கடக்க போகுது, ஆமா எவ்வளவு சேதாரம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. யாராலையும் தடை செய்ய முடியல. யாராலையும் என்ன முடியல. ஒரு சுனாமியை நிறுத்திட முடியுமா? ஒரு அதிகாரத்தை வச்சு ஆட்சியாளர்கள் ஒரு உத்தரவு போட்டா சுனாமி நிக்குமா? போய் நின்னா அவரையும் சேர்த்து தூக்கிடும். அல்லேலூயா. ஒரு நிலநடுக்கத்தை நிறுத்த முடியுமா? பலத்த காற்று, சூறாவளி காற்று பலமா வருதுன்னு வச்சுக்கோங்க, நிறுத்த முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா கணிக்கலாம், இப்பதான் வருதுன்னு சொல்லலாம். இந்த கடந்த நாட்கள் பலத்த மழைன்னு சொன்னாங்க. சென்னையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும், அதுக்கப்புறம் எங்க தூத்துக்குடியா, சொன்ன மாதிரியே மழை சரிதான். ஆனா காப்பாற்ற முடியலையே, நிறுத்த முடியலையே. என்ன பண்ண முடியல? இயற்கையை கட்டுப்படுத்த தேவனால மட்டும்தான் முடியும். கரத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரும் சீசர்களும் கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கஜா புயல் மாதிரி சூறாவளியை போல அங்க ஒரு சூறாவளி, அதுக்கு பேர் வைக்கல, திடீர்னு நடுக்கடல்ல வந்துருச்சு. பயங்கர காற்று, பயங்கர கடல் கொந்தளிப்பு. எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கிறாங்க, தப்புறதுக்கு வழியே இல்லை. ஐயரே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், மடிய போகிறோம் அப்படின்னு சொல்லி இயேசுநாதரை தட்டி எழுப்புனாங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படி எழுந்து நின்றார். கடலை ஒரு பார்வை, காற்ற ஒரு பார்வை, இறையாதை அமைதலா இருன்னு சொன்ன மாத்திரத்துல கடல் அமர்ந்தது, காற்று அமர்ந்தது. சீசர்கள் அரண்டு போனாங்க. அண்ட சராசரம் இவருக்கு என்ன பண்ணுகிறது, கட்டுப்படுகிறது, கீழ்ப்படுகிறது என்று சொல்லி வியந்து போனார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் இயற்கையை கட்டுப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனாலே முடியாதது, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி,
மனுஷனால முடியாது, தேவனால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், நேரத்தை கூட்டவோ குறைக்கவோ மனுஷனால முடியாது. அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அது பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும்? பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே மணி வேற, இது ஃபாஸ்டா ஓடுது. ஆமா, எனக்கு 12:15 ஓடுது. ஆண்டவரே இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செய்தி இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்? ஆமா, பேட்டரியை பிடுங்கினோம்னா நின்னுக்கும். ஆனா சூரிய சக்கரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? அந்த மணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. கூட்ட முடியுமா? கூட்டவும் முடியாது. ஆனா வேதத்துல ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? கடிகாரத்தையே நிறுத்தினது மாத்திரமல்ல, பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறார். எப்படி நகர்த்தி இருக்கிறாரு? பின்னோக்கி நகர்த்தி இருக்கிறார். அதை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எழுதி வச்சுக்கங்க. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல 9 10 முடிய 11 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில கேட்கிறார், ஆண்டவரே நீங்க ஒரு அடையாளத்தை கொடுக்கணும், நான் சுகமான் எப்படி அப்படிங்கிறார். அப்ப சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? 10 பாகை முன்னே போகணுமா பின்னே போகணுமா? முன்னே போகிறது சாத்தியம். முன்னே போகலாம் முடியாது. முன்ன போகுமா? பஸ்ல வேணா முந்திக்கிட்டு போகலாம், நேரம் முந்தாது. ஆனா அந்த தேவ மனிதர் சொல்ற, முன்ன கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குயா, கொஞ்சம் பூமியை வேகமா சுத்த விட்டுருவீங்க. பின்னே போகிறது சரித்திரத்துல எழுதப்படாத ஒன்று. பின்னே போக வேண்டும் 10 பாகை சொன்ன போது கர்த்தர் அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு பூமியை பின்னால திருப்புறாருங்க. அல்லேலூயா. முள்ளு பின்னால போடணும், பூமி சக்கரமே என்ன பண்ணணும்? பின்னால சுத்தணும். 10 பாகையை கர்த்தர் பின்னால சுத்தி, ஆமீன் சோத்திரம், நேரத்தை என்ன பண்ணார்? பின்னோக்கி செல்லும்படியாய் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நேரத்தையே மாற்றி அமைக்கிறாங்க. சோத்திரம். உலகத்துல சொல்லுவான், உங்களுக்கு கரகம் சரியில்லை, உங்களுக்கு நேரம், பிள்ளை பிறந்தது நேரமும் சரியில்லை, நீ கல்யாணம் பண்ணது நேரமும் சரியில்லை. இந்த நேரம் சரியில்லாதனால ஒன்னும் செய்ய முடியாது. மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ், பிள்ளைய என்ன பண்ணிரு, ஹாஸ்டல்ல போய் தள்ளிரு. இப்படி வாழ்றதுக்கு அவன் செத்து போகலாம். குடும்பத்தோட மனைவி பிள்ளையோட வாழ முடியலைன்னா அப்புறம் வாழ்ற வாழ்க்கை என்ன? அதான் கிரகம் சரியில்லை. இல்ல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கிரகத்தை மாற்றவர் இருக்கிறாரியா, நேரத்தை திருப்புவாரு. அல்லேலூயா. நேரத்தை மாற்றி அமைப்பார். யாரெல்லாம் கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லை, கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, புகுந்த நேரம் சரியில்லை, இதெல்லாம் சொல்லுதோ இந்த நேரத்தையே மாற்றி அமைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆமென் நேரங்களை என்ன பண்ணுவார்? மாற்றி அமைக்கிறவராய் இருக்கிறார். சரி, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும். சும்மா மற்றவங்க வந்து எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போவாங்க, அது கொஞ்ச நாள் அமைதியா கிடக்கும். ஆனா திருப்பி பார்த்தா அந்த ஆவி அதுக்குள்ள என்ன பண்ணும்? போராடும். ஆனா பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை கொடுக்க இரட்சகரால மட்டும்தான் முடியும். மார்க் 5வது அதிகாரம் அந்த லேகியோன் பிசாசின் காரியங்களை பார்க்கிறோம். ஒரு பிசாசு இல்ல, 2 பிசாசு இல்ல, கிட்டத்தட்ட 6000 பிசாசு பிடிச்ச மனுஷன் ஒரு வய கிட்ட போக முடியாது. மந்திரவாதி நம்ம ஆட்களை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அங்கே சத்தம் போட்டோன்னு இவன் ஓடி போயிடுவான். ஒரு பிசாசுனா பரவாயில்ல சமாளிக்கலாம், 2 பிசாசுனா சமாளிக்கலாம். ஆத்தாடி 6000 பிசாசு இருக்கு, யார் போய் நிக்க முடியும்? சங்கிலினால கட்டுனாலும் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. சங்கிலியில அத்து எரியிறான். சோத்திரம். ஒரு பய உள்ள கிட்ட நெருங்க முடியல. அப்படி 6000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை கர்த்தர் ஒத்த வார்த்தையில என்ன பண்ணார்? துரத்தி அந்த மனுஷனுக்கு விடுதலையை தந்தார். அல்லேலூயா. அதனால பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்க மந்திரவாதி சோத்திரம் குறி சொல்றவன் கோடாங்கிட்டு போக வேண்டியதுல, இரட்சகருடைய ஒரு வார்த்தை போதும், அத்தனை அசுத்தாவின் போகும். கர்த்தர் விடுதலை தந்து என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, மனுஷனாலே முடியாது, தேவனாலே முடியும். கர்ப்பப்பை செத்து போச்சியா? ஒரு மனுஷன் சொல்றான் கர்ப்பப்பையே இல்ல, ஆபரேஷன் பண்ணியே எடுத்தாச்சு. ஒரு நகத்தை வெட்டினா வளரும், முடிய வெட்டினா வளரும், விரலை வெட்டினா வளருமா? குடலை வெட்டினா வளருமா? கர்ப்பப்பையை வெட்டி எடுத்தா வளருமா? வளராது. அப்படி ஒரு திருமணம் நடந்துருச்சு. ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுல, பெர்னாட் அண்ட் கோமா அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர், அவருடைய
வம்சாவளியில பாத்தீங்கன்னா சாபத்தினால எல்லாம் செத்து போனாங்க. இவர் இயேசுவை பிடிச்சுக்கிட்டதுனால இவர் வாழ்க்கை தப்புனுச்சு. இவர் ஊழியக்காரரா வந்து ஊழியம் செய்யறார். இவருக்கு ஒரு பெண்ணை பார்த்தாங்க. பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வழியாத்தான் இவருக்கு வாரிசே சந்ததியே வரணும். இதோட சொல்லி முடிக்கிற நேரம் இல்ல, சோத்திரம். அப்ப என்னென்னமோ பார்த்து கடைசியில கன்சீவ் ஆகணும். கன்சீவ் ஆகிறதுக்கான டாக்டர்கிட்ட போவோம், வாமா கன்சீவ் ஆகலையே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்தம்மா கை சையை காட்டுது, வரல வரல அப்படிங்கிறது. ஏன், என்ன விஷயம்? அப்புறம் தான் உண்மை சொல்லுது. எனக்கு வயிற்றுல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கட்டி, அது கர்ப்பப்பையில இருந்துச்சு. அதனால கட்டியை எடுக்கும்போது கர்ப்பப்பையும் வெட்டி என்ன பண்ணியாச்சு, குழந்தை பிறக்கவே முடியாது. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அட பாவி மனுஷி, கல்யாணத்துக்கு முன்னால சொல்றது இல்லையா, நான் ஒரு ஊழியக்காரன் இல்லையா, உலக மனுஷன் 2வது கல்யாணம் பண்ண முடியுமா, நல்லா வசமா மாட்டி விட்டுட்டியம்மா, என்ன பண்ண முடியும்? 2வது கல்யாணம் பண்ண முடியாது, இவருக்கு சந்ததி இல்லாம போயிரும். ஆண்டர்கிட்ட போயிடுச்சு, ஆண்டவரை இதை மறைச்சிட்டீங்களப்பா. அவ மறைச்சிட்டாளே அப்படின்னு. அவ மறைக்கல, நான் தான் மறைச்சேன். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். ஆண்டவரே சந்ததி வேணும், நீங்க அற்புதர், நீங்க அற்புதம் செய்யணும். ஒரு 3 மாத காலம் தேவ சமூகத்துல விழுந்து ஜெபம் பண்ணார். இரவெல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். அப்ப ஆண்டவர் சோத்திரம் ஒரு 3 மாதம் கழிச்சு சொன்னாராம், நான் உனக்கு பிள்ளை கொடுத்துட்டேன், நீ போய் ஸ்கேன் எடுத்து பாரு அப்படின்ட்டாராம். உடனே ரூமை விட்டு வெளியில வந்தார். வந்துட்டு வா போவோம். எங்க? ஆஸ்பத்திரிக்கு. என்ன பண்ணுது உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? இல்ல உனக்கு தான். எனக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், பிள்ளை எந்த நிலவரத்துல இருக்குன்னு. அவ அப்படி பார்த்தா 3 மாசமா உள்ள போய் செபிச்சதுடைய விளைவு என்ன ஆகி போச்சு? மெண்டல் ஆகிருச்சு. மெண்டல் ஆகிட்டீங்களே அப்படிங்கிற. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நேர ஆஸ்பத்திரிக்கு போறோம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஸ்கேன் எடுத்தோன்னே டாக்டர் மல்லாக்க விழுந்துட்டான். குழந்தை உள்ள ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் விழுந்தானா? வெட்டி எடுத்தவனே அவன் தான். அவன் ஒரு நாத்திகன், கடவுளை இல்லைன்னு சொன்னவன். ஏடா நான் கர்ப்பப்பைய வெட்டி எடுத்தேன். எங்கேருந்து வந்துச்சு கர்ப்பப்பை? எப்படியா குழந்தை உள்ள வந்துச்சு? ஜீசஸ், அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல அந்த ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அநேக இடங்களுக்கு இந்த சாட்சியை பகிர்ந்து அநேகரை இரட்சகருக்குள்ளே வழி நடத்தினார். பத்திலா கர்ப்பப்பை மலடி. இன்னைக்கு சோத்திரம் மலட்டுக்காண்டி இன்னைக்கு பாருங்க எவ்வளவு விளம்பரம். சோத்திரம் இவ்வளவு விளம்பரம் கொடுக்குறாங்களே. நம்ம டாக்டர்கிட்ட போய் ஐயா கர்ப்பப்பையை வெட்டி எடுத்தாச்சு, ஏதாவது ஒரு மருந்து கொடுப்பீங்களா அப்படின்னா அவன் என்ன மருந்து கொடுக்க முடியும்? மலட்டுத்தன்மைங்கிறதுக்காண்டி மருந்தை கொடுத்து நம்மள்ட்ட சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சம்பாதிக்கட்டும். கர்ப்பப்பையை வெட்டி எடுத்தாச்சு சொன்னா மருந்து கொடுப்பாரா? என்ன சொல்லுவாங்க? அழகா ஒரு குழந்தைய என்ன பண்ணிருங்க, தத்தெடுத்து வளர்த்துருங்க, வேற வழி இல்லை ராசா அப்படின்ட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு கர்ப்பப்பையை உண்டாக்கி அதில் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தவர். எந்த மலட்டு கற்பத்தை என்ன பண்ணுவார்? பிள்ளைத்தாட்சி ஆக்குவார். அல்லேலூயா. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் விசுவாசிச்சா நமக்காய் யாவையும் செய்வார். ஆமென். எல்லா முழங்கால் மண்டியிடுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். நீங்க உங்க வாழ்க்கையில அவரால் முடியும். நோயிலிருந்து விடுதலையாக்க அவரால் முடியும். பேயிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். சகல பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க அவரால் முடியும். நீங்க இயேசுவை நம்பி, ஏசப்பா இவ்வளவு வார்த்தைகள் கேட்டோம், மனுஷனால முடியாதுதான், தேவனால முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில அற்புதம் செய்வீங்கப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். தடைகள் எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் செய்வீங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத சாட்சியை நிறுத்தி அநேகருக்கு சாட்சி பகிர்ந்து அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வரத்தக்கதாக இன்று கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய முடியாது. ஆண்டவரை நான் உங்களை நம்புறப்பா சொல்லுங்க. ஆமை விசுவாசிக்கிறப்பா. மனுஷங்க சொல்லி இருக்கலாம், மருத்துவர் சொல்லி இருக்கலாம், சொந்த பந்த உறவுகள் சொல்லி இருக்கலாம், இனி வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இது பட்ட மரம் தான் சொல்லி இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இரட்சகர் துளிர்க்க வைப்பார் சொல்லுங்க. அவர் துளிர்க்க வைக்கிற தேவன், வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன். அவர் நல்ல தேவனாய் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஏன்